மலை மாடுகளை வந்து மலைக்கு ஏற்றிட்டு போகும்போது காவல்துறையினர் தள்ளி விட்டு, வனத்துறையினர் தள்ளி விட்டு இங்கே வராத அப்படின்னு ஒரு வயசான ஐயாவை தள்ளி விடும்போது அவருக்குள்ள அந்த ஒரு வழி இருந்திருக்கும் பாருங்க. அந்த வழி சீமான் அப்பா புரிஞ்சதுனால தான் அவர் ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டார். மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைன்னு சொல்லி முழக்கம் போட்டு மாநாடு போட்டார். அந்த மாநாடு அந்த மாநாடுடைய வலிமை என்ன, அந்த மாநாடு எதுக்காக போடப்பட்டதுன்னு அவருக்கு தெரியும். அந்த வனத்துறையினரால் தள்ளிவிடப்பட்ட அந்த வயசான ஐயாவுக்கு தெரியும். சீமான் தான் நமக்கான ஆளுன்றது அவர் உணர்ந்திருப்பார். அதே மாதிரி இப்போ அவர் வந்து பேசும்போது யாருக்குமே புரியாது. ஆனால் அவர் தான் சொல்லுவார், நான் வந்து போதிக்கும்போது புரியாது, பாதிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும், நான் சொல்லும்போது இப்போ உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும் அப்படின்னு. அதனால் வந்து கேலி பண்ணுறவங்க பண்ணட்டும். நான் தான் சொல்லுவேன், தயவுசெய்து கேலி பண்ணுங்கள், கிண்டல் பண்ணுங்கள். ஏன்னா இது நாள் வரையும் வந்து இன்றைக்கி 8% வாக்கு நாம் தமிழர் கட்சி நிற்கும் வாங்கி நிற்கிது அப்படின்னா, கேலி கிண்டல் விமர்சனம் இதெல்லாம் பண்ணி தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி இந்த 8% வாக்குகளை வாங்கி நிற்கிது. சீமான் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு ஊடகங்கள் எழுதலை, கேலி கிண்டல் பண்ணாங்க, கதையாக சொல்கிறாங்க, சீமான் கதையாக சொல்கிறாரு, பொய்யா சொல்கிறாரு, இப்படிலாம் பேசி தான் வந்து இன்றைக்கி சீமான் அப்போ இவ்வளோ. ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாநாட்டை, நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநாடு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. எல்லா ஊடகமும் பேசுனாங்களா இல்லையா? இந்த மாநாடு சார்ந்து எல்லா ஊடகமும் வந்து பேசுகிறாங்க. எல்லாருமே கவனம் வந்து அந்த மாநாட்டு மேலே திரும்புது. இவ்வளோ பெரிய கூட்டமாக சீமான் இப்படி பேசுகிறாரு, இத்தனை வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு, மக்கள் வந்து கவனிக்கிறாங்க.